எப்படி கம்யூனிஸ்டுக்காரன் கொடி பிடிக்கிறான், 10 பேரா இருந்தாலும் கொடியை பிடிச்சு நிற்பான். கூச்சப்பட மாட்டான், வெக்கப்பட மாட்டான், கேவலமும் நினைக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா கம்யூனிஸ்ட? ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ 10 பேர் தான் இருக்கோம், கொஞ்சம் அங்க நின்று நிற்போம். பஸ் ஸ்டாண்ட்ல கும்பல் சேர்ந்தோட போவோம். எத்தனை பேர் இது மாதிரி நினைச்சிருக்கீங்க? ஒரு 10 பேர் தான் ஆர்ப்பாட்டத்தில் நிக்கிறான் பஸ் ஸ்டாண்ட்ல, நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல, தமிழர் தேச கட்சி சார்பா. நீங்க 11ஆவது போய் நிற்பீங்களா? கூச்சம் இருக்கும். யாராவது ஏதாவது நினைப்பான்னு நினைச்சிட்டு போக மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவான்? 2 பேரு 3 பேரு 5 பேரு 10 பேர் இருந்தாலும் கூச்சப்படாம மக்கள் பிரச்சனைக்காக அவன் கருத்துல நின்று கொடியை தூக்கி பிடிச்சு கோஷம் போடுவான். அத பொதுமக்கள் பார்ப்பாங்க. எப்பா நமக்காக இந்த கட்சி போராடுப்பா, நமக்காக அரசாங்கத்துக்கு இந்த கட்சி போராடி நமக்கான நலத்திட்டங்களை நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படிதான் நீங்க செய்யணும். பெரும்பான்மையா நம்ம இருக்க இந்த பகுதியில சிறுபான்மை சமூகம் இருப்பாங்க. அரசியல்ல புறந்தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அரசியல்வாதிகளால் கைவிடப்பட்ட, கண்டும் காணாமல் போகிற சமூகம் இங்க இருப்பான். அப்படி யார்? குறவர் சமூகம் இருப்பான், ஒட்டர் சமூகம் இருப்பாங்க. கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதிக்கான நீதியை இந்த நாடாண்ட சமூகத்தால் மட்டும்தான் பெற்றுத்தர முடியும். அவர்களுக்குமானதுதான் தமிழர் தேசம் கட்சி. புரிஞ்சுக்குங்க. எப்படிலாம் வேலை செய்யணும் அதெல்லாம் தனியா கருத்தரங்கமா நடத்துவாங்க. அரசியல் பயிலரங்கு நடக்கும். இந்த இடத்துல மட்டும் இனிமே கூட்டம் போடக்கூடாது. எது பேசினாலும் போய் சேராது. ஏற்கனவே இந்த இடத்துல கூட்டம் நடந்திருக்கு. என்ன பேசுறதுமே போவாது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அவங்க ஒன்றியத்துல கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். ஊராட்சியில தமிழர் தேச கட்சியினுடைய பொறுப்பாளர் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும். தலைமையிலிருந்து என்ன சொல்கிறார்களோ, இந்த மாவட்ட தலைமையிலிருந்து என்ன சொல்றாங்களோ அது மாநில தலைமையிலிருந்து வந்தா சொல்லுவாங்க. தம்பி பிரபு இருக்கான், சக்தி இருக்கான், மாநில பொறுப்பாளர் பூமி தம்பி இருக்காப்ல அப்படின்னா அவர்களா சொல்ல மாட்டாங்க. மாநில தலைமையிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்தந்த வேலையை செய்ய சொல்லுங்க, உறுப்பினர் சேர்க்க சொல்லுங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் கையெழுத்து பண்ண சொல்லுங்கன்னு மாநில தலைமை சொல்லதான் கேட்பாங்க. அதனால நீங்க மேலிருந்து வர அத்தனை கட்டளைகளையும் ஏற்று மக்கள் பணி செய்ய தயாராக வேண்டும். என்றைக்குமே எப்படி வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமா இருந்தப்போ நம்ம மிகச்சரியா இந்த மக்களுக்காக பணியாற்றணுமோ அதை விட இன்னும் சிறப்பா நீங்கள் எல்லாம் பணியாற்றணும். பேரரசருடைய முழு அருளும் அவருடைய அந்த பணியை எடுத்து நாம செய்யறோம். பேரரசர் நம்ம பின்னாடி என்னைக்குமே இருப்பார். அந்த மன தைரியத்தோட மக்களை நோக்கி போங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.